பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிம்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் உள்ள அன்பு உள்ளங்களுக்கும் சொந்தங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்கள் கட்டுக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் தாமே அவருக்கு சித்தமானவர்களை கர்த்தர் ஜெபம் கேட்டு வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய அவர் நமக்கு பக்கபலமாக இருப்பாராக. சங்கீத புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகளை நாம் இப்போ தியானம் செய்யும்படி கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கேளுங்க. நீடித்த நாட்களாம் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. நீடித்த நாட்களா அவனை என்ன பண்ணுவோம்? நானே திருப்தியாக்குவேன். யார் ஆண்டவர் திருப்தியாக்குறாரு? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நோக்கி பார்ப்போம். யாரெல்லாம் அவர் திருப்தியாக்கி வச்சிருக்கிறாரு, யாரெல்லாம் கர்த்தரை உயர்த்தி வச்சிருக்கிறாரு? நேசிக்கிற நல்ல பிதாவே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினால் ஆகும்னு சொல்லி குதிரை யுத்த நாளை காய்த்தமாக்கப்பட்டிருக்கும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்கிறார். விதைப்பினாலும் அல்ல தண்ணீர் பாய்ச்சினாலும் அல்ல விளைய செய்கிற தேவனால் எல்லாம் கூடும்னு சொன்னார். தெய்வம் அமாவாசை வேலையில கர்த்தா உடைய வேத வார்த்தை எவ்வளவாய் கர்த்தா வெளியேற செய்தி கேட்கிற ஒவ்வொருவோடு ஆசீர்வதிக்கிறார். எங்கோ ஒரு மூலையில உன் அறியாத என் அன்பு மகளா இருக்கலாம், அன்பு சகோதரி இருக்கலாம், அன்பு சகோதரனா இருக்கலாம். இந்த செய்தி கேட்ட பிற்பாடு உள்ளத்திலே ஒரு மதமாற்றம் அல்ல மனமாற்றம் வர உதவி செய்கிறார். மலராத மலர் மலர்ந்த பிற்பாடுதான் வாசனை வீசும். ஆண்டவரே, மலருக்கு மலர்வதற்கு முன்பு மலருக்கு வாசம் இல்லை, மலர்ந்த பிற்பாடே மலருக்கு வாசனை உண்டு. தெய்வமே, அந்த இருதயம் கூனி குறுகும் போது சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, உதடை விரித்து கர்த்தாவை சிரிக்கும் போது முகமலர்ச்சி கிடைக்கிறது போல உலகமெல்லாம் உள்ள அன்பு பிள்ளைகள் கர்த்தர் வாடி வதங்கி கூனி குறுகிற ஒவ்வொருவருக்கு வார்த்தை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து இந்த வருஷம் ஜீவ புத்தகத்தில் இந்த பிள்ளைகள் பேர் எழுதப்பட இந்த வேதம் அலங்கார வாசல் தேவாலயத்திலிருந்து வாகனமாக புறப்பட உதவி செய்யும்படி செய்திருக்கிறேன். கேட்க வந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர் துதிகன மகிமை உமக்கு வெளிப்பாடுகளை தார ஆசீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்கார தாவீது பக்தருடைய வேத வார்த்தையில எப்படி நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படின்னா ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தாயா திருப்தி உண்டாவது. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யார கர்த்தர் திருப்தியாக்குறாரா? யார திருப்தியாக்குறாரா? தேவ பிள்ளைகளை நீடித்த நாட்களா, ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் இல்லை, தலைமுறை தலைமுறையா நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காண்பிப்பேன். நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீ திருப்தியா இருக்கிறியா, திருப்தி இல்லாத இருக்கிறியா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எப்படி இருக்கிற? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எது மேல நம்பிக்கை வச்ச, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எது மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? திருப்தி ஆக்கி இருக்கிறேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் உன்னை திருப்தி ஆக்கிற. என்ன திருப்தி ஆக்கி இருக்கிறாரு? அழுக்கு வஸ்திரம் தரித்து அலங்கோலமா கிடந்த என்ன ஆண்டவர் திருப்தி ஆக்கி இருக்கிறார். ஒண்ணுக்கும் உதவாம போமேன்னு சொல்லி என்னை என் தாயும் தகப்பனும்
உயிரோடு இருக்கும் போது கோணியில சுத்தி மாட்டு கொட்டல தள்ளப்பட்ட என்ன கர்த்தர் திருப்தியா தீர்றா இல்லையா? கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைய திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீ எப்படி தெரியுமா? குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை உனக்கு. உனக்கு அம்மானு சொல்ல உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அப்பான்னு சொல்ல உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. தேவனை தேடி தேவாலயத்துக்கு வந்த, தேவனை நோக்கி கண்ணீர் வெடிச்ச, கடவுளுடைய கிருபைனால தேவன் உன் ஜெபத்தை கேட்டாரு. நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் உனக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து உன்னை திருப்தியாக்கினார். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய கிருபை உனக்கு திருமண பந்தத்தை கர்த்தர் கொடுத்தார். சங்கீதக்காரர் சொல்றார் என் தேவ பிள்ளைகளை. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்னு சங்கீதக்காரர் நமக்கு சொல்றாரு கர்த்தருடைய கிருபைனால. வாசிச்சு பாருங்க, அத சங்கீதக்காரர் சொல்றாரு 23ஆம் சங்கீதத்துல. எப்படி 23ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல கர்த்தருடைய கிருபைனால சொல்றாரு பாரு, வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலைய எண்ணெயால அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரம். நீ யாரோட பாத்திரம்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீ ஒரு பாத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீ ஒரு பாத்திரம். யாருக்கு இந்த பாத்திரம் சொந்தடா? ஏசப்பாவுக்கு சொந்தம் இந்த பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுன்னு ஜெபம் பண்ணாரு. கர்த்தருடைய கிருபை. இந்த பாத்திரம் கர்த்தர் என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரியது. இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் ஒரு ரத்தத்தை சரீரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. என் தேவ பிள்ளையை ரட்சிக்கப்பட்ட நீ, உனக்கு ஒரு பேர் என்னடன்னா பாத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னது? உன் பேரு பாத்திரம். அல்லேலூயா. இந்த பாத்திரம் நிரம்பி இருக்குதா நிரம்பாது இருக்குதா? யோசுவாரு. அல்லேலூயா. இந்த பாத்திரம் நிரம்பி இருக்குதா நிரம்பாது இருக்குதா? சங்கீதக்காரர் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். எப்படி? என் சத்துருக்களுக்கு முன்பாக, என்னை கேலி பண்ணவங்களுக்கு முன்பாக, என்ன வேதனை பண்ணவங்களுக்கு முன்பாக, என்ன அருவருத்து அசுத்தத்தை போல பார்த்தவங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு கிருபையில ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. ரட்சித்த பிற்பாடு இந்த பாத்திரம் குறையாவே இல்லை, நிறைவா ததும்பி வதும்பி வழிந்தோடு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா, ரட்சிப்பு எவ்வளவு பெரிய விலை ஏற்பட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடுதான் 1000 ரூபான்னு தெரியும், 1,00,000 ரூபான்னு தெரியும், கோடி ரூபான்னு தெரியும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தான் என் வாழ்க்கையில சொந்தக்காரன்னா, நெகன்னா, நெட்டுன்னா, வீடுன்னா, வாசல் எனக்கு தெரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தரித்திரம் நான் வாழ்ந்தேன். தரித்திரத்துல இருந்தேன். கர்த்தர் மாத்தினாரு. அப்படியே. ஆனா செய்தி கேட்கிற இல்லையே, உன்னை நீ எங்கேயோ இருக்கிற ஆண்டவர் பேசுறத நான் சொல்றேன். நீ எங்கேயோ போய் ஆசீர்வாதமா இருந்துட்டு போற, எந்த சபையிலையோன்னு சொல்லிட்டு உன்னை விடமாட்டான். ஆண்டவரை பத்தி சொல்லி ஏதோ ஏடா குடமா சொல்லி கிள்ளி அதை பண்ணி இதை பண்ணி உன்னை சபைக்குள்ள விட மாட்டான், ஞானஸ்தானம் எடுக்க விட மாட்டான். ஏன் நல்லா இருந்துட்டு போற? எப்படி இப்போ எனக்கு நான் சொல்ல வேண்டியது என் கடமை. கர்த்தர் உன்னை கழுவணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை சுத்தம் பண்ணணும், நல்லா இருக்கணும், உன் தரித்திரம் மாறணும், நீ ஒய்யாரமா இருக்கணும், நீ செழிக்கணும், உன்னை வாசனை முறையில் தர்மமா மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. நீ இப்படிதான் இருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல வந்த ஒரு கடவுளுடைய கிருபைனால ஒரு வழிபோக்கு நான் சொல்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றாரு, என் சொத்துக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை என்னால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எங்க அப்பா இந்த பாத்திரத்தை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமாவா இல்லை? நான் பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன்னா? நான் பொய் தான் சொல்றேன்? 100 மடங்கு பொய் சொல்றேன்னா? 100 மடங்கு உண்மை சொல்றேன். தெரியுமா? 100 மடங்கு உண்மை சொல்றேன். என் பாத்திரம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குது. என் பாத்திரம் ஆசீர்வாதம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை கிட்ட கேட்பேன், அம்மா 100 ரூபாய் கொடுமா, பொங்கல் தீபாவளி எல்லாம் வந்தா 100 ரூபாய் கொடுமான்னா அசிங்கமா திட்டுவாங்க. திட்டிட்டு போடானுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கடவுள் என்ன கொண்டு வந்த பிற்பாடு யாரையாவது 100 ரூபாவை கேட்பேன். நல்லா க்ளோஸா பழகுவான். மாமா ஒரு 2 லட்சம் வேணும். எப்போ வேணும்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்போ வேணும்? எப்போ வேணும்? ஹல்லேலூயா. என்ன 10 மாதம் சுமந்த தாய் 100 ரூபாய் தரல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என் வாக்கு மாறினது, என் எண்ணம் மாறினது, என் சிந்தனை மாறினது, என் சூழ்நிலை மாறினது, பொய் மாறினது, புரட்டு மாறினது, கலப்பு மாறினது, கண்ணீர் மாறியது. சுத்த தங்கமா கத்தரை மாத்தினாரையா. என் பாத்திரம் நிரம்புது. இப்போ எப்போ? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. என் பாத்திரம். நீ ஜெபம் பண்ணணும், வித்தியாச ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பணும். ஆண்டவரே பாத்திரம் நிரம்பணும், நிரம்பணும், நிரம்பணும். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறேன்ல, ஒரு மகன், அந்த மகளுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. வீட்டுக்கார் காலமாயிட்டாரு. என்ன வியாபாரம் பண்றாங்க அந்த அம்மா? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம் பண்றாங்க? கடன் ஆகி போச்சு வியாபாரத்தில். வீட்டுக்காரர் இல்லை, ஓடி உழைக்கிற ஆண் இல்லை. அவரு நம்பிக்கையும் பேர்ல கடன் கொடுத்தாருன்னு தெரியல. ஆள் செத்துட்ட உடனே கொட்ட கட்டின ஏமாத்துற எத்தனையோ புண்ணியவதிங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இல்லையா? எத்தனையோ புண்ணியவதிங்க இருக்கிறாங்க. கொட்ட கட்டணா எப்போ கொடுத்தாரு? அவர் செத்துட்டாருல்ல. ஆனா உன் கையில அவர் கொடுத்த காசு அது பாவமா ஒரு குடும்பத்துல விருத்தியா இருக்காது. அவர் ரட்சிக்கப்பட்டவரும் ரட்சிக்க போடலையா, வாங்கின காசை கொடுத்துட்டு போய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கொடுத்துரு. அப்புறம் என்னாச்சு? ஊழியக்காரன் போய் சொல்றாங்க, ஐயா ஊழியக்காரர் வராரு. என்னம்மா பிரச்சனை? கடன் தொல்லையா, ஒரே பொருட்களா இருக்கு, ஒரே பிரச்சனை இருக்குது. என்ன சேர்ந்தல? ஆனா நான் ஏமாத்தணும்னு நினைக்கல, கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படியாவது கொடுத்தணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னாரு? சரி நான் சொல்றது மட்டும் செய், குறுக்கு கேள்வி கேட்கக்கூடாது. நீ என்ன பண்ண? அக்கம் பக்கத்துல போயிட்டு ஒரு பாத்திரத்தை கேட்டு வாங்கின வீட்டுக்குள்ள போ. ஒரு பாத்திரம், காலியான பாத்திரம். என்ன பாத்திரம்? காலியான பாத்திரம். உன்னை நம்பி சொம்பு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, ஜோட்தல் கொடுத்தாலும் வாங்கிக்கோ, அண்டா கொடுத்தாலும் வாங்கிக்கோ, குண்டா கொடுத்தாலும் வாங்கிக்கோ. உன்னை நம்பி அவங்க எந்த பாத்திரம் கொடுக்குறாங்களோ அந்த அளவு தான் நீ சாட்சியா இருக்கிறன்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை அறிந்து உன்னை நம்புறாங்க பத்தியா? உன்னை நம்புறாங்க பாரு. அவங்க பாத்திரம் தருவாங்க. அவங்க உன் நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு பாரு. அப்ப அக்கம் பக்கம் எல்லாம் என்ன பண்றாங்க? பெரிய பெரிய அண்டா குண்டா எல்லாம் தராங்க. அந்த ஊழியர் சொன்னாரு, நீ உன் பிள்ளைங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள போய் கதவு லாக் பண்ணிக்கின்னு என்ன பண்ண? உங்க வீட்டுல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குதுல்ல, அதை கூட நான் ஜெபம் பண்றேன். நான் போய் ஜெபம் பண்றேன். வாங்குறாரு, அவர் கையில வாங்குறாரு. அந்த எண்ணெய் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த எண்ணெய் யார்கிட்ட இருக்குது? இப்போ அப்பா கையில இருக்குது, ஆண்டவருடைய கையில இருக்குது. கர்த்தருடைய கிருபையில கையில வாங்குறாரு, எண்ணெயை வாங்குறாரு. என்ன வாங்கி கர்த்தருடைய கிருபையில மேல பார்த்து, அப்பா அப்பா இந்த பாத்திரத்தை பாரு, இந்த பாத்திரத்தில் இருக்கிறது கிழக்கிற பாத்திரமெல்லாம். ஏன்னா அந்த 4 பாத்திரம் அனாதையா நிக்குதையா, வீட்டுக்காரர் இல்ல, அப்பா இல்ல, அனாதையா நிக்கிறாங்க. உன்னை நம்பின பாத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பபடி ஆசீர்வாதம் ஊற்றப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி குத்தாரு. அந்த அம்மா கையில குத்தாங்க, ஊத்த ஆரம்பிச்சது. ஊத்துறாங்க. எப்படி ஊத்தி கொண்டே இருக்கிறாங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாம் எப்படி ஊத்துறாங்கன்னா, கடவுளுடைய கிருபையில ஹல்லேலூயா. என் கண்ணில் உள்ள கண்ணீர் எல்லாம் உம் பாதத்திலே ஊற்றி விட்டேனே.
என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் நான் இயேசுவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. என்ன ஊத்துறாங்க? ஒரு பாத்திரம் நிரம்பிடுச்சு, ஒரு பாத்திரம் நிரம்பிடுச்சு. ஆமா, என்ன பாத்திரம் நிரம்பிச்சு, என் கண்ணீரெல்லாம் என்னையா மாறுது. அல்லேலூயா. என் கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் உன் பாதத்திலே ஊற்றி விட்டேனே. என் கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் உன் பாதத்திலே ஊற்றி விட்டேனே. என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் நான் இயேசுவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. மாய நிறைந்த இந்த உலகிலே உந்தன் அன்பு பெரிதே ஐயா. மாய உலகம் நிறைந்த உலகிலே உந்தன் அன்பு பெரிதே ஐயா. மனிதன் அன்பு மாறிவிட்டாலும் இயேசு அன்பு மாறாதையா. உந்தன் அன்பு மாறிவிட்டாலும் இயேசு அன்பு மாறாதையா. என் இயேசு அன்பு மாறாதையா. என் கண்ணில் உள்ள கண்ணீர் எல்லாம். அந்த அம்மா 3 பிள்ளைகளோட அந்த எண்ணெய் எடுத்து ஊத்துது. ஒரு பாத்திரம் ரொம்பிச்சு, இன்னொரு பாத்திரம் ரொம்புது. கண்ணீரோட ஜெபிக்குது, கண்ணீரோட அப்பா அப்பா பாப்பா. பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் லீலி புஷ்பமாக நீருந்தீரே. நான் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் லீலி புஷ்பமாக நீருந்தீரே. நான் பாவ குழியில் விழுந்த போதெல்லாம் ஐயா கரத்தால் தாங்கி நீரையா. நான் பாவ குழியில் விழுந்த போதெல்லாம் ஐயா உன் கரத்தால் தாங்கி நீரையா. கரத்தால் தாங்கி நீரையா ஐயா. கரத்தால் தாங்கி நீரையா. எஸ்ஐயா கரத்தால் தாங்கி நீரையா. கரத்தால் தாங்கி நீரையா. எசப்பா கரத்தால் தாங்கி நீரையா. என் கண்ணில் உள்ள கண்ணீர் எல்லாம் உன் பாதத்திலே ஓட்டி விட்டேனே. என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி அழுதேன். ஒரு அவாதாதாலா அப்பாவிடம் சொல்லி அழுதேனே. மறவா இயேசு மறவா. அழைத்தவர் இயேசு மறவா. அழைத்தவர் இயேசுவை மறவா. அழைத்தவர் இயேசுவை மறவா. கண்ணீரை துடைப்பவர் மறவா. உன் கவலையை மாற்றுபவர் மறவா. உன் கவலையை மாற்றுபவர் மறவா. மறவா மறவா. அழைத்தவர் இயேசுவை மறவா. அழைத்தவர் இயேசுவை மறவா. அழைத்தவர் இயேசுவை
உன்னை மறவா அழைத்தவர் இயேசுனை என்ன மறவா. பாத்திரம் நிறைஞ்சு விளையுது. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய பாத்திரம். வாஸ்து பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை. சங்கீதக்கார பக்தன் சொல்றார் 31 அதிகாரம் சங்கீத புஸ்தகம் 31 12 வசனம் ஒரு வாஸ்து பாருங்க. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஒரு நாள் ஆன. எப்ப இல்ல அப்போ. அப்ப நான் என்ன பாத்திரம்? என்ன பாத்திரமா? ஒஞ்ச பாத்திரம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அன்னைக்கு நான் உடைந்த பாத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் உடைந்த பாத்திரம். உடைந்த ஒரு ஆசீர்வாதம் கூட என்ன நினைக்காது. ஓட்ட பாத்திரம் தானே சொல்லுவாங்க சிலரு. உன் கை நான் ஓட்ட கையா, உன் கை ஓட்ட கையா. தெய்வத்துடைய பிள்ளையே, உன்னை கூட அது போல சொல்றாங்களா? ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றாங்களா? சபிக்கப்பட்ட மகன் சொல்றாங்களா? கடவுளுடைய கிருபை அன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைனால என் பாத்திரம் இன்னைக்கு நிரம்பி வழியும்படி காரணம் என்னடனா, நான் பட்டதாரி ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா அம்மா சொத்து ஒன்றும் சேர்த்து வைக்கல. இயேசுவை நம்பி வந்தேன், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்புற நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஓட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது. உன் பாத்திரம் ஓட்ட பாத்திரமா? ஒரு மனிதனுடைய சரீரத்தில் ஆண்டவர் எத்தனை ஓட்ட வச்சுக்கிற தெரியுமா? ஒரு ஓட்ட வழியாவது ஆண்டவர் வச்ச எத்தனை லிட்டரு ரத்தம் ஒரு ஓட்ட வழினா வருதா பாத்தியா? நீ கவுந்தாலும் நிமிந்தாலும் அசைந்தாலும் குறுக்கப்படுத்தாலும் நெடுக்கப்படுத்தாலும் ஆண்டவர் எப்படி நம்மளை படிச்சு வச்சுக்கிறார் பத்தியா? நம்ம எத்தனை ஓட்டக்குது சரீரத்தில் பிளட்டு வெளியே வருதா? வராது. ஏன்? அப்பா படைத்த இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் தெரியுமா? அடா 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 அடா. பார்த்து பார்த்து செஞ்சாரியா ஆண்டவர், பார்த்து பார்த்து செஞ்சார். அதான் சொல்றாரு, எப்படி செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். ஒரு வீட்டில் என்ன, எங்க வீட்டில் கூட என்ன பண்ணுவாங்க, சொந்தக்கார பந்தக்கார பத்திரிக்கை வச்சாங்கன்னா, கல்யாணம் நடந்ததுன்னா எங்களெல்லாம் கூட மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் ஒரு மனுஷன் போய் கூட்டுனுக்கிற, அது வந்தால் குச்சி பிடி சண்டை போட்டுன்னு இருக்கான், அதுங்கெல்லாம் ஒரு மனுஷனா, அதெல்லாம் ஒரு ஆளா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து பழம் பூ பழம் எல்லாம் வச்சு காணிக்க கொடுத்து, ஐயா நீ தான் ஏன் வரணும், நீ தான் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும், கரங்களை தட்டி ஹல்லேலூயா நீ தான் வரணும். ஏன்? ஏன்? அப்பாவை நம்பின இந்த பாத்திரம் நிரம்பி வெளியும்படியா கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல இந்த செய்தி கேட்கிற இந்த அமாவாசை வேலையில என் அன்பு தெய்வத்துடைய பிள்ளைகளை, உடைந்த பாத்திரமா இருக்கிறியா? ஆண்டவரிடத்துல வந்து திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால உன் சொத்துக்குத்து ஒன்றும் குறைஞ்சிடாது, உன் அழகு அந்தஸ்து ஒன்றும் குறைஞ்சிடாது. நம்பி வந்தீங்கன்னா இன்னைக்கு அலங்கார வாசல் தேவாலயத்தில் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அது போல கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. எங்க உனக்கு பிடிச்ச ஆவிக்குரிய சபை இருக்குது அங்க போய் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியக்காரர் சொல்ற வார்த்தையை கேட்டு இருந்தா உன் பாத்திரம் நிரம்பும்படி தேவன் செய்வார். வாசித்து பாருங்க 31:13 வாசிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாக திகில் என்ன சூழ்ந்து கொண்டது. சிலர் சொல்லுவாங்க பாரு, என்னன்னு சொல்லுவாங்களா, அநேகர் சொல்லும் அவதூறு வார்த்தை. ஐயோ போயும் போயும் இயேசுவியை ஏத்துக்கிற, சர்ச்சைக்கா போயிட்ட, சபைக்கா போயிட்ட அப்படி சொல்றாங்கன்னா உன் ஆசீர்வாதத்தை அவங்க தான் முதல்ல தடுக்கிறாங்க, உன்னை விட மாட்டாங்க. நீ என்னென்னவோ சொல்லி உன் உள்ளத்தை வேதனைப்படுத்துவாங்க.
நீ கை தட்ட போற, கால் தட்ட போற, மூக்க தட்ட போற, தலை தட்ட போற, தரையை தட்ட போற, இங்க போற, அங்க போற, இங்க வர, அது அலேலுயா ஜிலேலுயா கலேலுயா, இந்த லோடு அந்த லோடு, அங்க போன, இது என்னன்னு சொல்லுவாங்க. ஏன் அங்க போனா நீ ஆசீர்வாதமா இருந்துருவ, வியாதி எல்லாம் மாறிடும், கஷ்டம் போயிடும், கண்ணீர் போயிடும், நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும் வைப்ப, கடன் வாங்க மாட்ட, கஷ்டத்துல நீ சொல்ல மாட்ட, நீ எங்கேயும் கடவுளுடைய கிருபை அலைஞ்சி தெரிய மாட்ட, நீ சந்தோஷமா இருப்ப, சமாதானமா இருப்பன்னு கர்த்தருடைய கிருபைனால தெரிஞ்சதுனாலதான் ரட்சிக்கப்பட்டு நீ எது ஒண்ணு செய் தடை பண்ண மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போறேன்னா கொஞ்ச நாள், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சில காரியம் உனக்கு கைகொள்ளன்னா முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இத்தனை நாள் போற, என்ன சொல்லுவாங்க, நீ ஓட்ட பாத்திரமா நல்ல பாத்திரமானு உனக்கு தான் தெரியும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் ஓட்ட வழியா போயிதா இது நல்ல பாத்திரமானு உனக்கு தான் தெரியும். ஓட்டைய நீ வச்சுக்கன்னு ஆண்டவரை குற்றப்படுத்த நான் நல்லவா இருக்கான் கதை. செய்தி கேட்கிற கட்டோட பிள்ளைய ரசிக்கு போட்டுட்ட, ஞானஸ்தானத்துட்ட, சபைக்கே வர்றது இல்லையா? உன் பாத்திரம் அழுக்கா கிடக்குத, இதை கடமைக்கு வர சும்மா தூங்குற, சபையில வந்து தூங்குற, சபையில வந்து புறம்பேசி கொண்டு இருக்கிற, கலகம் பண்ற, சொன்னதை செய்ய மாட்டேங்கிற, உன் பாத்திரம் ஓட்ட அழுக்காகுது. உன் பாத்திரம் ரட்சிக்கப்பட்ட பேருனால கடவுளுடைய கிருபைனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆனா ஆசீர்வதிச்சு அவர் அல்லவரா தான் இருக்கிறாரு, குத்தம் தாங்கிறாரு. ஓட்ட பாத்திரமா இருக்கிறிய, போறதெல்லாம் போயிட்டு எப்படி போகுது? வாய் வையா போகுது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பொய் சொல்லாதன்றாரு. நான் இனி பொய் சொல்றேன். வாய் ஓட்டையாகுது, வாய் பகுதி ஓட்ட, கண்ணு இச்சை ஓட்ட, கை அவர் கொடுக்குறது வானா வேற யாரோ கொடுக்குறது இன்பமாகுது, கை ஓட்ட, அவர் ரத்தத்தை சரித்து மானமன வரமாட்டேங்கிற, வேற என்னென்னவோ செய்யற. உன் மேல குற்றத்தை வச்சுக்கின்னு அப்பா அம்மால போய் சொன்னா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய யோசிப்பாரு. ஆனா ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் இருக்கும், சொன்னதை செய்வாங்க, ஆண்டோட கூட இருப்பாங்க. கடவுளுடைய கிருபைனால பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் தேவ கிருபைனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். செய்தி எல்லாம் கேட்கும் போது அங்க அலறும், கண்ணு பெதரும், கைகாலாம் நடுக்கும். ஐயோ 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 ஜோலி அச்சு உச்சம் வச்சு பண்ண. என்ன நம்ம என்ன பண்ண முடியும்? நீ நல்லா குத்துக்கிறியா? நான் நல்லா குத்துக்கிறேன்னா அவரு கொடுத்தாரு. கரங்களை தட்டி கத்த நாம மையப்படுத்தாலே இல்லையா? இந்த பாத்திரம் நிரம்பிய வழி அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம சொன்னதை செய்யறது கிடையாது. தூக்கி போட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு நம்மளே எப்படி இது பண்ணுவாரு சொல்றாரா? அதான் சொல்றாரு, உன்னை விட மாட்டாங்க. வாசிக்கு 14. நானும் கர்த்தாவே உன்னை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்ன. எந்த நிலைமையிலும் எங்க ஆத்தா சொன்னாலும், என் சித்தா சொன்னாலும், என் வீட்டுக்காரன் சொன்னாலும், அவன் சொன்னாலும், எதிர்த்துக்காரன் அவன் இவன் சொன்னாலும், எங்க ஊத்து இருக்குது, எங்க ஆசீர்வாதம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை ஊத்த தடுக்க பார்ப்பாங்க, உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்ப்பாங்க. ஓ நீ நல்லா இருக்குது பிடிக்காது, சந்தோஷமா இருக்குது பிடி, சமாதமா எதோ ஏதோ சொல்லிக்கல. சரியா போச்சுக்கார போச்சா, சரியா போச்சா? கர்த்தர் ஒரு வழியில உன்னை கொண்டு போறாருன்னா அழகா போனோம். அதை விட்டுட்டு நீ ஆசீர்வதிக்க 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 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மித்தமே நீ வஞ்சிக்கப்படுவ. வேதம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இதை வஞ்சிக்கப்படுவேனா? சத்தியத்தை கேட்கிற நீ சத்துருவா மாறக்கூடாது. நீ ஜெபம் பண்ணணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியணும். கடவுளுடைய கிருபைனால நான் பொறுக்கணும், சகிக்கணும். கர்த்தருடைய கிருபைனால ஊழியம் செய்யணும். ஆண்டவரே என்னை நீ உயர்த்த வல்லவரா இருக்கிற. கர்த்தரை வானம் அடைக்கப்படல, பூமி எந்த சாவி போட்டு போட்டல, எல்லாம் எனக்கு இருக்குது. நீ தர, நான் வாங்குவேன் நிச்சயமா. இன்னைக்கு இல்லை என்னைக்கு ஒரு நாள் கர்த்தருடைய கிருபைனால் என்னை செய்ய வல்லவர் தேவன் பெரியவர். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆசீர்வாதம் பெற முடிய மாட்டாரா? வாசித்து பாருங்க கர்த்தருடைய கிருபை. 116 சங்கீதம் அற்புதமான வார்த்தை சொல்ற சங்கீதக்காரர் தாவீது பக்தன். 116 சங்கீதம் 13 வசனத்தை வாசித்து பாருங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய்
எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 படுக்கும். எம்மா 116 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். எந்த பாத்திரம் ரட்சிக்கப்பட்டது? வீட்டில் ஒரு தவளை தூக்கின்னு சபைக்கு வந்து ஆராதனை பண்ணுவோமா? ரட்சிக்கப்பட்டது யாரு? இந்த பாத்திரம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது இது இந்த பாத்திரம். எந்த பாத்திரம் ரட்சிக்கப்பட்டது? இந்த பாத்திரம். அதான் ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, நீ வந்து ரட்சிக்கப்பட்ட விட உனக்கு ஒரு பாத்திரம்னு பேர் வைக்கிறாரு. குழவன் கையில் அவன் களிமண்ணால் ஒரு பாத்திரத்தை வளைந்த போது கெட்டு போச்சு, தூக்கி போட்டுல. ஆண்டு தூக்கி போடுறவர் இல்லை. அவர் என்ன பண்ணாரு? அதை வேறே பாத்திரமா வளைந்து கொண்டான். இங்க பாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் அந்த பாத்திரம். இந்த பாத்திரம் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணோம்? சில்வர் பாத்திரம் உழுந்தா சொட்டையாகும், பித்தளை பாத்திரம் உழுந்தாவும் சொட்டையாகும், மண்பாண்டம் உழுந்தாவும் ஒஞ்சி போயிடும். கடவுளுடைய கிருபை. இந்த பாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தூக்கத்தை கொடுத்து இந்த பாத்திரத்தை சாய வைப்பான். அவன் செய்யற வேலை. சில்வர் பாத்திரம் சொட்டையாகும், மண்பாண்டம் ஒஞ்சிடும், மீதி பாத்திரம் டேமேஜ் உண்டு. ஆராதனைக்கு போகக்கூடாதபடி இந்த பாத்திரத்தை என்ன சொல்லுவான்? கடவுளுடைய கிருபையில இடுப்பு வலி வருது மாதிரியும், கால் வலி வர மாதிரியும், தலைவலி வர மாதிரியும், குளிச்சுட்டு நேற்று குளிர் வேற இருக்குது, என்னென்னவோ பண்ணுவான் இந்த பாத்திரத்தை. அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை. ஆனா சபை டைம் முடிஞ்ச உடனே நீ அழக கில்லி மாதிரி சூப்பர் ஆயிடுவேன். அவர் உன் வேலையை நல்லா செய்வேன். அல்லேலூயா. அந்த தவற செய்யாத. ஆராதனை போறதுக்கு, ஆராதனை செய்யறதுக்கு, தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு இந்த பாத்திரத்தை படுக்க வைப்பான். நான் சொல்றேன், கர்த்தருக்கு உள்ள ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த பாத்திரம் ஆராதனை ஒரு நாள் ஆப்சண்ட் கிடையாது. அப்போ இந்த பாத்திரத்தை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? கரங்களை தட்டி கத்த நாமத்தை அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை. ரட்சிப்பின் பாத்திரத்தை. நான் தான் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம். நான் யாரு? நான் தான் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம். இந்த ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் நான் தான் தேவனை ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. கடவுளுடைய கிருபை. அவர் ஆராதனை எப்படி? புது பாடலை பாடணும், செய்த நன்மையை செய்யணும், சாட்சி சொல்லணும், ஊழியம் செய்யணும். ஊழியம் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பாத்திரம் எப்படி இருந்தது? இந்த பாத்திரம் ஒரு நாள் எப்படி இருந்தது? அழுக்காந்தது, யாருமே வெறுக்கிற பாத்திரமா இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு. என் தெய்வத்துக்கு இந்த பாத்திரம் என்ன செய்ய போகுது? இந்த தெய்வத்துக்கு இந்த பாத்திரம் என்ன கடமைப்பட்டு இருக்கு சொல்லு. அதை இன்னும் மெருகேத்துவார் ஆண்டவர், இன்னும் மெருகேத்துவார். அப்போதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் தான் தேவனை தொழுது கொள்வேன். எப்படி? தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்துக்கேரம் பாடிகள் போலவே எம் பாதை தோன்மையா எந்தன் இரவலதரணா. பாரத்துக்கேறும் பாடிகள் போலவே என் பாதை தோங்க உண்மையா தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்தே தூங்கினாரோ என் கனவில் நோக்கி உம்மை கீர்த்தி சேர்த்து வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் உமதண்டையில் ஈனோ நெருங்கி சேர்வதே
ராதாரா இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் கூவி. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் காரணம் சொல்லக்கூடாது. பஸ் கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, மாமா எழுப்புல, வீட்டுக்காரர் எழுப்புல, தலைவலி கால்வலி, இந்த பாத்திரம் போட்டு பிறந்து எடுக்க. இங்க ஆராதனை போயின்னு இருக்கோம், அங்க பாத்திரம் பெட்டில் ஒன்றுன்னு இருக்கும். இப்படி டங் 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 டா டிங் 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 டா அப்படி பொறி வைத்து போத்திக்கும். அந்த இங்க ஆராதனை போயின்னு இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாரா? அன்னைக்கு ஆண்டவர் பாப்பாரு, எங்க அந்த பாத்திரம் காணோம்? குண்டு பாத்திரம், அந்த பாத்திரம் ஒல்லி பாத்திரம், அந்த பாத்திரம் எங்க எங்க காணோம்? இதை பார்ப்பாரு, அதை பார்ப்பாரு, அதை பாரு, எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. அங்க பார்த்தா ஆளை காணோம். கத்தருடைய கிருபை. அன்னைக்குன்னு பார்த்தா மட்டன் பிரியாணி எடுத்து வந்துருப்பாரு ஆண்டவர். காரணம் கத்தருடைய கிருபை. காரணம் சொன்னா பாத்திரத்தை கத்தர் என்ன பண்ணுவாரு? அவர் பாட்டுன்னு அவருக்கு ரட்சிக்கப்பட்ட பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை ஆராதனை செய்ய. இன்னைக்கு எத்தனை பேர் சபை விட்டு எங்க போய்க்கிறாங்க? அந்த பாத்திரம் எங்க எங்க உட்காந்துக்குது? வாசிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய திருவார்த்தை நம்மளை தேடி வருது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25. கேளு கேளு கேளு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. போஜனபான பாத்திரங்களில் வெளிப்புறத்து சுத்தமாக்குறீங்க, உட்புறத்திலோ கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்தது. மேல மேக்கப் போட்டுக்கிறேன், மேல மேக்கப் போட்டுக்கிற, டை போட்டுக்கிற, டயால் போட்டுக்கிற, டிஸ்மல் போட்டுக்கிற, டிஸ்மல் வச்சுக்கிற, கணக்காக வச்சுக்கிற. நோ ஸ்மார்ட் க்ளூடிஸ்ட் ஃபேஷன் இங்கிலீஷ்ல பேசுகிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டியூஎல் என்ற உள்ள நாத்தம் அடிக்குது. இப்போ மேல மட்டும் வாசனை. சின்ன சன்ட்டு சனுக்கு சென்ட்டு, சினிமா சன்ட்டு, சிலோ சன்ட்டெல்லாம் உள்ள என்னது? மாயக்காரரே, பரிசேயரே. பாத்திரம் எப்படி இருக்குது? மேல மாத்திரம் பால் பாத்திரம் மேல மட்டும் தொலைக்கிட்டு உள்ள தொலைகாருந்தா பால் கெட்டுடுமா கெட்டுடாதா? உள்ள யார் தொலைகிறது? உள்ளக்கிற பாத்திரத்தை யார் தொலைகிறது? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ பாத்திரம் போட்டுக்கிறாங்களோ, எப்ப நான் தொலைக்கி எடுக்கிறது? அத்தனை பாத்திரம் தொலைக்கிறே இல்லையோ, உன் உள் பாத்திரம் தொலைக்கப்பட்டுக்குதா? கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. என்ன கர்த்தருடைய யோசிப்பாரு. தேவசமுதி செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய மேல மட்டும் சபைக்கு வருவாங்க பாரு, பட்டு புடவைத்தான், அப்படி ஒய்யாரமான இதுதான். புது பைபிள், பைபிள் மட்டும் புதுசு, ஆனா திறந்து படிக்க கூட மாட்டாங்க. புது பைபிள், புது புது பேக், புது செப்பல், புது ட்ரெஸ், தலை வெள்ள முடி கருப்படிச்சுக்கிட்டு சரி ஓஞ்சி போ, கண்ணுக்கு இதாவது கொண்டு வந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை போயின்னு இருக்கும். நல்ல பயங்கர சூப்பரான ஆராதனை, தேவன் அப்படியே மகிமையா நடக்கும். இது என்ன பண்ண? இங்க இடிக்காதடி, அங்க இடிக்காதடி, அவங்க பாரு எப்படி ஜெபிக்கிற, அங்க பாரு எப்படி வருது, அது இன்னும். நீ எதுக்கு வந்த? குறை கொண்டுபடிய சபைக்கு வந்துக்கிற? பாத்திரத்தை பாரு. அன்று சொல்றாரு, கடவுளுடைய கிருபை வெளியெல்லாம் பல பலான்னு தாங்குது, உள் பாத்திரம் சரி. வாசித்து பாருங்க கர்த்தருடைய கிருபை. யோவானுக்கு எழுதின நிருபம் ஆண்டவர் பேசுறாரு 13:5 வாசித்து பாரு. பாத்திரத்தை குறித்து பேசுற தேவன் யோவானுக்கு எழுதின நிருபம் 13. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தான் கட்டி கொண்டிருந்த சிலையினால், ஆமா எப்படி வேணா துடைக்கவும் தொடங்கினா. பின்பு பாத்திரத்து தண்ணீர் வார்த்து அப்படின்னா, பாத்திரன்றது நீ, தண்ணீர்ன்றது வார்த்தை. கர்த்தருடைய கிருபை. காணா ஒரு திருமணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினா, சுவையா மாத்தினாரு. ஒரு தண்ணி என்னைக்கு இந்த பாத்திரத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள போதோ அன்னைக்கு ஒரு மனுஷனுடைய சுபாவம் மாறி போகுது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல. அப்ப என்னடான்னா, பாத்திரத்துல தண்ணி வாக்குற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைய உள்ள நீ என்ன பண்ணணும்? கடவுள் பேசணும்னு அது ஓட்ட பாத்திரமா இருக்கக்கூடாது,
சத்தியத்தின்படி நடக்கிற பாத்திரமா இருக்கணும். பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து கர்த்தருடைய கிருபை தேவ பிள்ளைகளே. அப்போ உன் பாத்திரத்துல தண்ணி ஊத்தனா தான் தெரியும் இது நல்ல பாத்திரமா ஓட்ட பாத்திரமா. அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிறோம், அதுபடி நடக்கிறோமா? இல்ல. அப்ப ஓட்ட பாத்திரம் தானே. அப்ப எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? கடவுளுடைய கிருபை. வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவருடைய திருவார்த்தை எப்படி வருது பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு கர்த்தர் விளக்கம் கொடுக்கிறார். உனக்கு சீக்கிரத்தில் முடிக்க போறோம். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் கடவுளுடைய கிருபைனால 9ஆம் அதிகாரம் 15. அதற்கு கர்த்தர், நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவித்ததற்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பக்கத்துல சொல்லு. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை சொல்லு. எங்க அப்பாவால நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எங்க அப்பாவால நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. எங்க அப்பா என்ன கைவிட மாட்டாரு. ஹல்லேலூயா. எங்க அப்பாவால நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை என்ன செய்வாரு? உன் அபிஷேகித்து ஆசீர்வதித்து பொன்னாலும் பொருளாலும் அபிஷேகத்தினாலும் வரத்தினாலும் வல்லமைனாலும் சுகத்தினாலும் சுகோகத்தினாலும் உனக்கு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி கர்த்தருடைய கிருபை. நிற்காலின் ஓரம் நடப்பட்ட மரம் எப்படி தன் காலத்தில் தன் கனித்தந்து இலையுதிராத மரம் போல செழித்திருக்கிறதோ அது மாத்திரம் இல்ல, நரகம் உனக்கு இல்ல, சொர்க்கத்துல இடம் கொடுக்கிறாரு, பரலோகத்துல. ஏன்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யா தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ மறைஞ்சு போயிடலாமா? அப்பாவுக்கு முன்னால நீ மறைஞ்சு மறைஞ்சு வாழலாமா? வாழவே கூடாது. நீ யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட. யாரு தெரிஞ்சுக்கினாரு? அப்பா தெரிஞ்சுக்கினாரு. அதனாலதான் அவர் தெரிந்து கொண்டதுனால தான் நீ மரணத்தை ஒரு நாள் விரும்பின, மரணத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினாரு. தரித்திரத்தவனை தான் தாண்டவம் ஆடும்படி சத்துரு வகை தேடினான். கர்த்தரை உடைச்சி உன் ஐஸ்வர்யமா மாத்தினாரு. கர்த்தருடைய கருவனை வியாதியால உன்னை உட்கார வைக்கலான்னு பார்த்தான். கர்த்தர் நானே உன் பரிகாரின்னு சொல்லி வியாதியிலே கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்தா. மாத்திரை மருந்துனால டாக்டர்கள் உன்னை கூனி குறுகி ஒரே பெட்டு கொடுத்து உட்கார வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம் படுக்கையை மாத்தி 38 வருஷமா வியாதியை கடந்த உன்னை தூக்கி சுமந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா உன்னை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய தரித்திரம் மாறிச்சு. நீ யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். யாரால? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பயப்படாத, ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு இருக்கிறாரு. இது ஏதோ ஒரு சூழ்நிலை நீ பயந்து இருக்கிற, எதை குறிச்சும் பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ பாத்திரம் நிரம்பி வலியும். கடவுளை கிருபை. வாசித்து கடந்து போகலாம். எபிரேயரின் புஸ்தகம், எபிரேயரின் புஸ்தகம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 9:4. கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. பொன்னால் செய்த தூப கலசத்தை முழுவதும் பொற்தகடு பொறித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். போதும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மாத்திரம் நீ இல்ல, நீ பொற்பாத்திரம். கரங்களை தட்டி எத்தனை பேரு நீ பொற்பாத்திரம். நீ அற்பமா நினைச்சுக்கிற உன்னையே, நீ கேவலமா நினைச்சுக்கிற, கண்ணாடி பகர நீயே தட்டிக்கிற. இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பொற்பாத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், நிரம்பி ஒளிகிற பாத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் 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 எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி நன்றி நன்றி. தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஊராபாலாதாரானா. அன்பு தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டது நீ, ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் நீ, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ, நீ பொற்பாத்திரம் நீ, நீ வழிந்து விலக தேவனுடைய கிருபையால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீ. தேவனுடைய கிருபையால நீ ரட்சிக்கப்பட்டுனா
பரலோகத்தில் உனக்கு இடம் உண்டு. இங்க இருக்கிற எங்களை போல உனக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், நீ ரட்சிக்கப்பட்ட பாத்திரம். ஊராபாலாதாரானா, ஆவியானவரே 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 ஆவியானவரே, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஊராபாலாதாரானா, என் கண்ணில் உள்ள கண்ணீர் எல்லாம் உன் பாதத்திலே ஊற்றி விட்டேனே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய, நீ முழங்கால் படியிடு. என்னோட உன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படு. என்னோட சேர்ந்து தேவ சமூகத்துல ஆண்டவரை தேடி ஓடிவா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கர்த்தரோடு கொடுக்க வல்லவரா இருக்கிறா. உன் தரித்திரத்தை மாத்துவாரு. உனக்கு என்ன குறையோ அந்த குறையை கர்த்தர் டாக்டரால் முடியாது. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரையும் என்னை உயர்த்தினவர், என்ன போல பல ஆயிரம் மக்களை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறா. ஆமே, என் கண்ணீர் உள்ள கண்ணீர் எல்லாம் உன் பாதத்திலே ஊற்றி விட்டேனே. என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் நான் இயேசுவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாயிடம் சொல்லி எழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி எழுதேனே. நான் உந்தன் அன்பை ருசிப்பது முன்னே என்ன தோள் மேல சுமந்து வந்தீரே. நான் உந்தன் அன்பை ருசிப்பது முன்னே தோள் மேல சுமந்து வந்தீரே. என்ன உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே. காத்து கொண்டீரே. உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே. என்ன விலகாம காத்து வந்தீரே. என்ன உள்ளங்கையில் வரைந்து கொண்டீரே. என்ன விலகாம காத்து வந்தீரே. அப்பா, விலகாம காத்து வந்தீரே. என்ன உயர்த்தி வச்சு அழகு பார்த்தீரே. என்ன சிரிக்க வச்சு நீ சிரித்தீரே. என்ன உயர்த்தி வச்சு அழகு பார்த்தீரே. என்ன சிரிக்க வச்சு நீ சிரித்தீரே. என் கண்ணில் உள்ள கண்ணீர் எல்லாம் உன் பாதத்திலே ஊற்றி விட்டேனே. என் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் நான் இயேசுவிடம் சொல்லி அழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி எழுதேனே. இயேசு அப்பாவிடம் சொல்லி எழுதேனே. எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் தேவகுமாரனே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் மாற்றும். ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சித்து ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றும். தரித்திரம் மாற்றும். கர்த்தாவே, பரலோகத்துக்கு இடங்களும் ஆண்டவரை உன் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா என் தேவனை நினைவு கொண்டதுக்காக நன்றி. இந்த உலகத்துல எத்தனையோ சகோதரி உன் கண்களிலே தெரிந்து கொள்ளப்படாத பாத்திரமா இருக்கிறாங்க. உங்க எல்லாரையும் தெரிந்து கொள்ள உன் கண்களில் கிருபைகள். நமாவாச வேலை கர்த்தர் எங்களை நேசித்ததுக்காக நன்றி. பேசினதுக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசை, செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசை, துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாயன் பரிசுத்தாவியானுடைய அன்பிக்கும் இன்றென்று சதாகாலங்கள் அடியுடைய சர்வஸ்வான் கட்டளையாடும் கர்த்தர் சித்தமானார் அவர்கள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் இந்த பாத்திரம் நிரம்பி வழியே தேவன் உதவி செய்வரா. ஒருவருக்கு ஒரு வாழ்